ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய திருப்பெயர் நாம வரிசையர் 58வது நாமம் கஜப்பிரியாய நமஹ. யானை மீது பிரியமுடையவனுக்கு நமஸ்காரம். கஜ யானை, பிரியம் பிரியமுடையவன். அது ஏன் யானை மேலே அப்படி ஒரு பிரியம் அப்படின்னு கேட்டாக்கா, ரொம்ப உசந்ததான ஒரு மிருகம் யானை. அதனுடைய எல்லா விஷயமும் மங்களமாக சொல்லப்பட்டிருக்கு. பிரணவத்தினுடைய வடிவமாக சொல்லப்பட்டிருக்கு. பகவான் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் ஒவ்வொரு விசேஷத்தை வச்சு சிருஷ்டி பண்ணுறார். கருடன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனி விசேஷம். இப்போ இதே நேரத்தில் நாம் கோமாதாவை பற்றின விஷயத்தை பார்த்தோம். இப்போ அடுத்ததில் அஸ்வத்தை பற்றி வரப்போகிறது. அதனால் எல்லாமே பகவானுக்கு பிரியமான ஒன்று தான். அதில் யானை மாத்திரம் மங்கள வஸ்துக்களில் ரொம்ப முதன்மையானதாக இருக்குது. இன்றைக்குமே குருவாயூரப்பனுக்கு யானை மேலே ரொம்ப பிரியம் உண்டு. அதனால் அங்கே கேசவன் ஒரு யானை இருந்தது. அது அதனுடைய மகிமையை சொல்லவே முடியாது. ஏகாதசி உபவாசம் இருக்கும். அது பகவானை ஏத்திரவாழ தவிர வேறு யாருக்கும் காலை எடுத்து கொடுக்காது. ஏகாதசி அன்னைக்கு பகவானை நினைச்சுண்டு தும்பிக்கை பகவான் பக்கம் நீட்டிண்டு பிராணனை விட்டது. அதனால் இன்றைக்குமே குருவாயூர் கேசவன் அதுக்கு ஒரு பெரிய மகிமை, அதனுடைய சிலை இதெல்லாம் உண்டு. அதனால் யானைங்கிறது ஒரு தத்துவத்தினுடைய லட்சணம். பகவானுக்கு அதன் மேலே ரொம்ப பிரியங்கிறதுனால கஜப்பிரியாய நமஹ. தன்னுடைய பிரியமான வாகனம், எங்கே அவர் இருந்தாலும் யானை வாகனம் இல்லாமல் இருக்க மாட்டார். முன்னாடி ஒரு யானை இருந்தே தீரும். அதனால் யானை மேலே அவருக்கு அவ்வளோ பிரியம். இந்த யானையாக இருக்கிறது யாருன்னு சொல்லி புராணத்தில் ஒரு சரித்திரம் இருக்குது. ஒரு அசுரர்கள் அப்படி பிரார்த்தனை பண்ணி பகவான் கிட்டக்க யானையா மாறணும்னு கேட்டார்கள்னு ஒரு சரித்திரம் உண்டு. மணிகண்டனாக ஐயப்பனா சுவாமி வந்தபோது புலியா தேவதைகள் மாதிரி வந்தான் இருக்குமா போல ஒவ்வொன்றுமே ஒரு தத்துவத்தினுடைய வெளிப்பாடு. அதனால் தனக்கு பிரியமான வாகனமான யானை மேலே எப்போவுமே பகவானுக்கு விசேஷமான ஒரு இது உண்டு. அதனால் யானை மீது யானை மீது எப்பவும் இருக்கிறவர் கஜப்பிரியர். அதனால் யானைக்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம்னு சொல்லி இந்த நாமாவானது தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.